அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகரும் நடன கலைஞருமான ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வருவது தொடர்பாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த கதவை இழுத்து மூடுமா, தெருநாய் எல்லாம் உள்ள வருது. அது ஒண்ணும் இல்லைங்க, கதவு திறந்து வச்சிருந்தோம், தெருநாய் ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. நம்ம வீடோ நாடோ நாம தானே பத்திரமா பார்த்துக்கணும். இல்லைன்னா திருடன், கொலகாரன், கொள்ளக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாருமே உள்ள நுழையத்தானே செய்வாங்க. உரிமையாளர்கள் தங்களுடைய உடைமையை பத்திரமா பாதுகாத்துக்கல அப்படின்னா ஊரா வந்து பட்டா போடத்தான் செய்வான். என்ன நான் சொல்றது சரிதானே? நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? நடிகரும் நடன கலைஞருமான ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வருவது தொடர்பாக தன்னுடைய கருத்தை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. முடிவை சொல்லல, கருத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. மக்கள் கிட்ட அவரு தன்னுடைய கருத்தை சொல்லி மக்களோட முடிவுக்கு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை விட்டு இருக்கிறாரு. அதாவது மக்கள் வந்து ஆமா நீங்க அரசியலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இவரு வருவாராம். இல்ல மக்கள் எல்லோரும் வேண்டாம், நீங்க அரசியலுக்கு வர தேவையில்லை, இப்ப செய்யற சமூக சேவைகளை எல்லாம் அப்படியே தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா அவரு அரசியலுக்கு வரமாட்டாராம். நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராகவா லாரன்ஸ் ஏதாச்சும் சிறப்பு வாக்கெடுப்பை நடத்த போறாரா? இல்லைன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு காணொளி வெளியிட்டு இருக்கிறார். அதை அவருடைய எக்ஸ் தளத்திலையும் ஃபேஸ்புக்லையும் வெளியிட்டு இருக்கிறார். அந்த சமூக வலைதள பதிவுக்கெல்லாம் எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை ரீட்வீட்டும் ரீஷேரும் வருது, எத்தனை கமெண்ட் வருது அப்படிங்கிறதையெல்லாம் வச்சு தன்னுடைய அரசியல் வருகையை முடிவெடுப்பாரா? ஏன் கேட்குறேன்னா, என்னைக்குமே நம்முடைய சமூக வலைதள பதிவை பொறுத்த வரைக்கும் லைக்கு ஷேரை விட கமெண்ட் கம்மியாக தான் இருக்கும். லைக்கு ஷேரு அப்படின்னா ஒரே ஒரு தட்டு தான், அப்படி தட்டினா லைக் விழுந்துடும், அப்படி தட்டினா ரீட்வீட் ஆகிடும், ரீஷேர் ஆயிடும். ஆனால் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது பெரிய வேலை. அதாவது இன்றைக்கு இருக்கிற மக்களோட மனநிலைக்கு அது பெரிய வேலை. கமெண்ட் பாக்ஸுக்கு போய் கருத்தை யோசிச்சு அதை டைப் பண்ணி பதிவிட்டு போஸ்ட் பண்ணும். இவ்வளோத்துக்கும் தயக்கப்பட்டுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பதிவை பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க லைக் பண்ணிட்டு போவாங்க. அதனால எப்பவுமே கமெண்டை விட லைக்கும் ரீஷேரும் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வருவது தொடர்பாக தன்னுடைய கருத்தை ஒரு காணொளி மூலமாக தன்னுடைய எக்ஸ் தளத்திலையும் ஃபேஸ்புக்லையும் பதிவிட்டு இருக்கிறாரு. அதுக்கு லைக்ஸும் ரீஷேரும் அதிகமாக இருக்கு. இதை வச்சு அவர் என்ன முடிவு பண்ணுவாரு? மக்கள் வந்து நம்மள அரசியலுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அரசியலுக்கு வந்துருவாரா? என்ன கேலி கூத்து இதெல்லாம்! இப்ப என்ன கேட்டா, ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னுடைய இந்த கருத்தை நான் எப்படி முறைப்படி ராகவா லாரன்ஸுக்கு தெரிவிக்கிறது? அதற்குன்னு ஏதாச்சும் சிறப்பான வாக்கெடுப்பு நடத்த போறாரா? அவர் வாக்கெடுப்பு நடத்துறதெல்லாம் இருக்கட்டும், நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை அவர் ஒரு நிமிஷம் எடுத்து பார்க்கட்டும். அவருக்கான விடை அந்த தேர்தல் முடிவுலையே இருக்கு. இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஆகி இருக்கிறாரு. ஆனா அவர் முதலமைச்சர் ஆகணும், தாவேகா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஓட்டு போட்ட மக்களோட எண்ணிக்கை வெறும் 35 விழுக்காடு மட்டும்தான். விஜய் வேண்டாம், தாவேகா ஆட்சி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு 65 விழுக்காடு மக்கள் மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. 65 விழுக்காடு தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு நடிக அரசியல் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. ராகவா லாரன்ஸும் இது போல முறையான ஒரு வாக்கெடுப்பை நடத்தினா அவருக்கும் இதே முடிவு தான் கிடைக்கும். அந்த முடிவை ஏத்துக்கிட்டு சரி மக்கள் நம்மள அரசியலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அமைதியா இருந்துருவாரா? வாய்ப்பே கிடையாது. அரசியலுக்கு வரணும், தாவேகாவுல சேரணும் அப்படின்னு எப்பவோ முடிவு எடுத்தாச்சு. வரப்போற இடைத்தேர்தலையும் அவரு போட்டி போட போறாரு. அதுதான் நமக்கு வந்த செய்தி. ஆக ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு. அதை நேரடியா சொன்னா சில நபர்கள் கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்புகள் வரும், விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் எதிர்கொள்றதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவரு மக்கள் கிட்ட கருத்து கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப நாளைக்கு யாராச்சும் ராகவா லாரன்ஸோட அரசியல் வருகையை விமர்சனம் பண்ணாங்கன்னா நான் என்னங்க பண்றது? நான் மக்கள் கிட்ட கேட்டேன், அவங்க தான் வான்னு சொன்னாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு மக்கள் மேல பழிய தூக்கி போடுறதுக்கு இந்த நாடகம் எல்லாம் ரொம்ப வசதியா இருக்கும். அதனால தான் ராகவா லாரன்ஸ் மக்கள் கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. திரு ராகவா லாரன்ஸ் அவர்களே, இந்த காணொலியை நீங்க பாப்பீங்களா இல்லையா அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுடைய பார்வைக்கு இந்த காணொளி வந்து சேர்ந்துச்சுன்னு வைங்க, நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு மட்டும் நியாயமா
மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. அவர் மட்டும் கிடையாது, அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுற மக்கள்கிட்டையும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்ப ராகவா லாரன்ஸ் எதுக்காக அரசியலுக்கு வரணும்? நல்லா நடிக்கிறாரு, முனி அப்படிங்கிற ஒரு அற்புத திரை காவியத்தை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, நல்லா நடனம் ஆடுறாரு, அதுக்காக அவர் அரசியலுக்கு வரணுமா? அவர் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு, அதுக்காக அரசியலுக்கு வரணுமா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் எத்தனை முறை களத்துக்கு வந்து போராடி இருக்கிறார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கொண்டு வரக்கூடாது, அது அவர் தொடங்கின போராட்டம் கிடையாது, அது மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம். பல அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்படித்தான் ராகவா லாரன்ஸும் போய் கலந்துக்கிட்டாரு. மற்றபடி அவர் அந்த போராட்டத்தை தொடங்கல. தெளிவா புரியுதா? சோ இது நாள் வரைக்கும் ராகவா லாரன்ஸ் தமிழ்நாட்டு மக்களுக்காக எத்தனை முறை களத்துக்கு வந்து போராடி இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைக்காக எத்தனை முறை குரல் கொடுத்திருக்கிறாரு. காவேரி நதிநீர் சிக்கலாகட்டும், முல்லை பெரியாறு அணை உரிமையில் ஆகட்டும், பாலாறு நதிநீர் சிக்கலில் ஆகட்டும், இதுல எல்லாம் ராகவா லாரன்ஸோட கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? மும்மொழி திட்டம் தொடர்பாக, அந்த கல்வி திட்டம் தொடர்பாக ராகவா லாரன்ஸோட நிலைப்பாடு என்ன? இது எல்லாத்தையும் கூட கழிச்சு விட்டுட்டு கடைசியா ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நேர்மையா பதில் சொன்னா போதும். தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் என்கின்ற கருத்துல ராகவா லாரன்ஸோட நிலைப்பாடு என்ன? இத பத்தி எல்லாம் அவரு இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் பேசி இருக்கிறாரா? கிடையவே கிடையாது. அப்ப மக்களுக்காக எந்த ஒரு போராட்டத்தையும் செய்யாதவர், மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்காதவர், தமிழ்நாடு சந்திக்கின்ற சிக்கல்களுக்கெல்லாம் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளியிடாத ஒருத்தர் எதுக்காக தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரணும்? இதுதாங்க கேள்வி. இல்ல நான் வந்து மக்களுக்காக நிறைய சேவை செஞ்சிருக்கிறேன், அதுக்காக நான் வந்து அரசியலுக்கு வர போறேன், அரசியலுக்கு வந்து என்னுடைய சேவையை நான் தொடர போறேன் அப்படின்னா நீங்க அரசியலுக்கு வெளியில இருந்தே அந்த சேவைகளை எல்லாம் செய்யலாமே. திரு ராகவா லாரன்ஸ் அவர்களே, நீங்க செய்யறது சமூக சேவை. இன்னமும் தெளிவா அண்ணன் கேப்ரியல் சொன்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க செய்யறது ரீஃபார்ம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை ரெவல்யூஷன். ரீஃபார்முக்கும் ரெவல்யூஷனுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. சோசியல் சர்வீஸுக்கும் பாலிடிக்ஸுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கிறான் அப்படின்னா நீங்க அவனுக்கு பணமோ பொருளோ கொடுத்து உதவி செய்யறீங்க, அவனுடைய இன்றைய பிரச்சனைய நீங்க தீர்த்து வைக்கிறீங்க. ஆனா அரசியல் அப்படின்னா அது கிடையாது. அந்த குறிப்பிட்ட மனுஷனுக்கு எதனால அந்த பிரச்சனை வந்துச்சு, அதற்கான வேர் எங்க இருக்கு, அதுல அரசாங்கம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு, அதுல அரசியல்வாதிகள் எப்படி சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க என்பதையெல்லாம் அவனுக்கு புரிய வச்சு அவனை அரசியல் படுத்தி அவன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். இதுக்கு பேரு ரெவல்யூஷன். ஸோ நீங்க செய்யற அந்த சேவைக்கும் நாங்க எதிர்பார்க்கிற அரசியல் செயல்பாடுகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இங்க எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்சி எந்த ஒரு பலனையும் அனுபவிக்காம இறந்து போயிருக்கிறாங்க. அதற்கு மிக சிறந்த சமீபத்திய எடுத்துக்காட்டு ஐயா நல்லக்கண். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடினாரு. ஆனா ஒரு முறை கூட எந்த ஒரு அரசு பதவியிலையும் அவர் இருந்ததே கிடையாது. நம்முடைய மக்களும் அவரை தேர்ந்தெடுத்ததும் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இருந்த இந்த நாட்டுல வெறும் நடிப்பை மட்டுமே, நடிக பிம்பத்தை மட்டுமே மூலதனமா வச்சுக்கிட்டு நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்றீங்களே, இது நியாயமா? சொல்லுங்க. நீங்க வந்து நிறைய கடவுள் பக்தி இருக்கிறவரு, அந்த பயபக்தியோட நேர்மையோட மனசாட்சியோட ஒரு பதில சொல்லுங்க. நீங்க பேசுறது எல்லாம் நியாயமா? இந்த மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? படத்துல நடிச்சீங்க, அது மட்டும் போதும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு, அப்படித்தானே? உங்களுக்கு உண்மையாகவே அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா நீங்க பிறந்த ஆந்திராவில் போய் அந்த அரசியலை செய்யலாமே. எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரணும்? ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாதான் இளிச்சவாயர்கள் அப்படின்னு அவங்களோட நெத்தியில எழுதி போட்டு இருக்கு. அதனால தான் இங்க அரசியலுக்கு வரீங்க, அப்படித்தானே? சரி, இறுதியாக உங்களுடைய அம்மா சொன்னதாக நீங்க ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. அது என்னன்னா, நண்பர் விஜய் அரசியலுக்கு வராரு, நானும் போறேன்னு சொன்னேன், அரசியல் ஒரு சாக்கடை, சாதி மதம் இருக்கு, நீ அமைதியான ஆளு, அரசியல் செட் ஆகாதுன்னு விஜய் கிட்ட அம்மா சொல்ல போறேன்னு சொன்னாங்க.
ரிசல்ட் வந்த உடனே அம்மா கிட்ட போய் அன்னைக்கு என்ன சொன்ன, சாதி மதத்தை தாண்டி மக்கள் ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு பாரு நண்பர் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டேன். உடனே எங்க அம்மா அந்த புள்ள எல்லாத்தையும் மாத்திடுச்சு, நீயும் போ கண்ணா அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறீங்க. விஜய் வந்து சாதி மதம் அப்படிங்கிற எல்லா கட்டமைப்பையும் உடைச்சிட்டாரு. இதுல இருந்தே தெரியல உங்களுடைய அரசியல் அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு. விஜய் எதுக்காக குறிப்பா பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலையும் போட்டியிட்டாரு? பெரம்பூர்ல கிறிஸ்தவர்கள் அதிகம், அந்த இடத்துல விஜயோட மதச்சார்பு வந்துருச்சா? திருச்சி கிழக்குல அவருடைய சமூகமான கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகம், அந்த இடத்துல அவருடைய ஜாதி சார்பு வந்துருச்சா? இதுல எங்க விஜய் வந்து சாதி மதம் அப்படின்னு எல்லா கட்டமைப்பையும் உடைச்சு ஜெயிச்சிருக்கிறாரு? ஒவ்வொரு தொகுதியிலையும் எது பெரும்பான்மை சாதி எது பெரும்பான்மை மதம் அப்படின்னு பார்த்துதான் வேட்பாளர்களை போட்டாரு. புரியுதா? மக்கள் வேணும்னா இது எதையுமே பார்க்காம அவருக்கு ஓட்டு போட்டு இருக்கலாம். ஆனா விஜயோட மனசுல சாதிய நிலைப்பாடு இருந்திருக்கு, மத நிலைப்பாடு இருந்திருக்கு. தெளிவா புரியுதா? அப்ப அடிப்படை அரசியலும் தெரியல, கட்சி அரசியலும் தெரியல, தேர்தல் அரசியலும் தெரியல. நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? வாங்க வர்றதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, அப்புறம் எதுக்காக மக்கள் கிட்ட கருத்து கேட்கிறேன் அப்படிங்கிற நாடகம் எல்லாம்? வாங்க மக்கள் உங்களோட அரசியலையும் பார்க்கட்டும். மக்களே, தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சினிமா படம் மாதிரியே இருக்கு. ஒரு சினிமா படத்துல எப்படி கதாநாயகன், காமெடியன், நடன கலைஞர், கதாநாயகி இவங்கெல்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு அரசியல்லையும் இன்னைக்கு ஒரு கதாநாயகனாக விஜய் வந்துட்டாரு. காமெடியனாக நம்ம தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத்தும் அரசியலுக்கு வந்துட்டாரு. இயக்குனராக, நடன கலைஞராக ராகவா லாரன்ஸும் இப்ப அரசியலுக்கு வர போறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல கதாநாயகியும் அரசியலுக்கு வந்துருவாங்க. சோ தமிழ்நாட்டு அரசியல் நல்ல சினிமா படம் மாதிரியே இருக்கும். அடுத்த 5 வருஷம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டதுக்கு நீங்க பெருமைப்பட்டுக்கோங்க, சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.